நீ சொன்ன மாதிரிதான், நான் சொன்ன இல்லையா, தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு கதையும் இருக்க போகுது. சரியா? ஒரு பெரிய ராஜா இருந்தான். என்னதான் யார் இருந்தது? ஒரு ராஜா. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜா ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருப்பான் இல்லையா? எதாவது இடிச்சு தள்ளுற மாதிரி, யாராவது என்ன போட்டு தள்ளுற மாதிரி, வெட்டுற மாதிரி, குத்துற மாதிரி பலமான ஆளுகளா இருப்பாங்க இல்லையா? ரொம்ப பலவான்களா வச்சிருப்பாங்க இல்லையா? அது போல அவன்கிட்ட வந்து ஒரு 2 பலவான்கள் இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான பலவான்கள். அதனால இப்ப இடிக்க முடியாது, இது பண்ண முடியாது, ஒண்ணுமே கிடையாது. அவ கூட இன்னொருத்தர் அந்த ராஜா வந்து 3வது வேலை ஒரு ஆள் வேணும் அப்படின்னு வந்து சேர்த்தாரு. அவனும் பலசாலி, ஏன்னா புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அனுபவம் கிடையாது. என்ன அவனும் என்ன பலவான். ஆண்டவர் 3 பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. நாட்டு மக்கள்லாம் நான் வச்சிருக்க பலவனை வந்து பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க. 3 பேரும் கொண்டாந்தாரு. ஒரு பெரிய இரும்பு கதவு, 2 இரும்பு கதவு, நம்ம முதல்ல கதவு இருக்கு இல்லையா, அது போல. ஆனா இது வந்து ரொம்ப உயரமா போறது இரும்பு கதவு. சரியா? பயங்கரமா போகுது, உயரமா போகுது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான இரும்பு கதவா இருக்குது. ஏன்னா இந்த 2 பலவான்களும் முன்னாலே அது கொண்டு வருங்க. அதனால என்ன பண்றாங்க, நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஒருத்த மட்டும் தனியா நிக்கிறான், இந்த 2 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. அந்த ராஜா சொன்னாரு, இந்த கதவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவு. என்ன இது யாராலையுமே திறக்க முடியாது. நீங்க யாராவது திறந்துட்டீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்திலே பலசாலி. என் ராஜ்ய வார்த்தை ஒரு பாதியை கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அந்த 2 பேரும் ஒன்னா போறாங்க. என்ன பண்ணாங்க, தள்ளி பார்த்தாங்க கதவை. சும்மா தள்ளி பார்த்தாரு, பல கொண்டு மட்டும் தள்ளல, சும்மா தள்ளி பார்த்தாருங்க. ராஜா சொன்ன மாதிரி என்னது, ரொம்ப பலமான கதவு. என்ன தள்ள முடியாது, யாராலும் தள்ள முடியாது. ராஜாவே, நாங்க அந்த போட்டிக்கே வரல, நாங்க பஞ்சத்துக்கே வரல, நாங்க எங்களால முடியாது அப்படின்ட்டாங்க. ராஜா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா. அவன் போய் பார்த்தான். அந்த கதை சுத்தி பார்த்தான். பயங்கரமான கதவு 2ம். என்ன சொல்ல முடியாது, அவ்வளவு வலிமையான கதவா இருக்குது. அது பாக்குற ஏதாவது செஞ்சிருக்கு, இரும்புல செஞ்சிருக்குது. இரும்பு நிலை என்னது, வெயிட்டா இருக்கு இல்லையா? இது பயங்கர வெயிட்டா இருக்குது. பார்த்தான், மேல இருந்து கீழே பாக்குறான். அருவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுல ஒரு கைப்பிடி இருந்துச்சு. என்ன அந்த கைப்பிடி பிடிச்சு கல்தான். என் ஆபீஸ்காரா வந்திருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க? அந்த கதை என்ன பண்ணுது, பிடிச்சி தள்ளுறது. நான் சொல்றேன், கைப்பிடி அழைத்து தள்ளு. ஆனா கைப்பிடி அழைத்தா என்ன பண்ண, கைப்பிடி பிடிச்சிக்கிட்டு. ஆனா அவன் சாமானியக்காரன், அவன் என்ன பண்ணான், இந்த கைப்பிடி லேசா அழைத்து விட்டான். அந்த கதவு என்ன ஆச்சு, நடந்துருச்சு. அப்ப நீ பலசாலின்றது வந்து எங்க இருக்கணும், இங்க மட்டும் இருக்கணும், உடம்புல மட்டும். எங்க இருக்கணும், உடம்புல பலம் இருந்துட்டு இங்க அறிவு இல்லைன்னா என்ன நீ முட்டாள. அங்க பாரு, அந்த பெரிய பலசாலி 2 பேரும் அங்க முட்டாளா நீங்க ஆகி நிக்கலாம். ஆனா சும்மா தன்னுடைய அறிவை உயர்படுத்தினால என்ன பண்ணா, பெரிய பலசாலின்றது வாங்கினான். அப்ப படிக்கிற பிள்ளைங்க நீங்களா என்ன பண்ணணும், எதை உபயோகப்படுத்தணும்? நீங்க பேசாதீங்க, பாசுமா கம்முன்னு இருக்க. எதை உபயோகப்படுத்தணும் படிக்கிற பிள்ளைங்களா? மூளையில இருந்து என்ன வரும், அறிவு வளரணும். சரியா? அப்ப அவன் சொல்லிட்டானே, இவங்க சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீ மக்குதான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம மக்குதான் போடுறது பண்ணக்கூடாது. என்ன பண்ணா, ட்ரை பண்ணி பார்க்கணும். அவன் சும்மாவே ட்ரை பண்ணா அந்த கைப்பிடி லேசா தான் இருந்துச்சு. அந்த கதவு பார்க்கவே பெருசா இருந்துச்சு ஒழிய, இரும்புல இருந்துச்சு ஒழிய, அது என்னது இது கிடையாது. வச்சு தள்ளமா ஓடி போச்சு. அப்ப நீ அறிவு இருந்துச்சுன்னா நீ எல்லாத்துக்கும் பண்ணல ஈஸியா. அப்ப அந்த அறிவு என்ன பண்ணணும், அந்த ஆண்டவத்தை கேட்கணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, ஞானத்தில் குறைவுள்ளவர் சொல்லுங்க, ஊழியராக சொல்லுங்க எல்லாரும், ஞானத்தில் குறைவுள்ளவர் தேவனத்தில் கேட்கிறவர். கேட்டு என்ன பண்ணுவார், அவரு கண்டிப்பா கொடுப்பாரு. நீ காக்கா மாதிரி ஒல்லியா இருக்க, நீ குண்டா இருக்க, நீ கருப்பா இருக்க, நீ சிவப்பா இருக்க, என்ன பண்ணுவாரு, எந்த விதமான
பாகுபாடு இல்லை. அது என்ன பண்ற அவரு ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாங்க. சரியா? புரிஞ்சா? கண்ணு இல்லமா எல்லாம் கண்ணு கொடுப்பாங்க. அந்த ஞானத்தை நம்ம கேட்க போறோம் இன்னைக்கு. அந்த ஞானத்தை நம்ம துதிக்க போறோம், எல்லாம் பண்ண போறோம்.